ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? ஈனிக்கு பற்றின ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அருணுக்கு நேரம் நல்லா இருக்குது போல இருக்குது. ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அமுழித்துணுவே எக்கச்சக்கமாக வந்துட்டு உண்டகலப்ப வேலைகள்லாம் வந்துட்டு பண்ணி அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கே வந்துட்டு முழுசாக வந்து கம்ப்ளீட் ஆகாத அளவுக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வேலை நிறுத்து ஸ்ட்ரைக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈகோவால் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி நேற்று வந்து ஒரு மாதிரி போச்சு. அது நிறைய பேருக்கு வந்துட்டு இரிட்டேட்டாகவே இருந்துச்சு. அதாவது மேனேஜர் சைடில் இருந்தது இல்லை, சொல்ல வரல, இந்த லேபர் சைட்லேயே வந்து நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் அருணோட பர்ஃபார்மன்ஸ் நேற்று இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு கண்டென்ட் சொல்லிட்டு போயிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது நைட்டு வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு ரியான் கிட்டேயும் மஞ்சரி கிட்டேயும் சௌந்தர்யா கிட்டே சொல்லும்போதும் தெரியுது, அட கடவுள் இன்னும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காப்புல, இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு முறைச்சிருப்பார். விஜய் சேதுபதி கேட்டிருப்பார், என்னங்க முறைக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை சார், ஏங்க அகத்தின் அழகு முகத்திலே தெரியுமேங்க. நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட போகிறீங்கன்னா அவர் நடித்து காட்ட சொல்லுவார்ல, அந்த எக்ஸ்பிரஷனை முகத்தை வச்சு தானே இது பண்ணுவாங்க, அதான் தெரியுத பச்சையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அங்கேயே அவர் வந்துட்டு ஏற்று பேசியிருப்பார். அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி காண்டில் இருந்திருப்பார். அதை வந்துட்டு அங்கே வந்து அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்குது, எனக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை நான் அப்படி தான் காமிப்பேன், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவத்தை காமிக்க தான் செய்வேன், இதனால் நான் வெளியே போனாலும் பரவாயில்லன்னு இருக்கார். ஸோ விஜய் சேதுபதி மேலே நான் அப்படி தான் கோவப்படுவேன், எனக்கு பிடிக்கல அதனால் கோவப்பட்டேன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு. அன்னைக்கு விஜய் சேதுபதி வேணும்ட்டுமே பண்ணலையே. அப்படி பார்த்தா இவருக்காக சப்போர்ட் பண்ணி மஞ்சரி அதுக்கு முன்னாடி வர வந்து கலாச்சாரு. மஞ்சரி என்ன பண்ணாங்க, இப்படி வந்து ஹோஸ்ட் வந்துட்டு யாரோ ஒருத்தர் இது பண்ணால் ஹோஸ்ட்டை வந்து முறைச்சிட்டு இருந்தால் அப்போ ஹோஸ்ட்டுக்கு என்னையா மரியாதை, என்னையா நடக்குது, இல்லை என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி தெரில. அதை வந்து நான் வந்து தப்பாக அக்செப்ட் பண்ணிட்டேன். அவர் சொல்லும்போதே எனக்கு புரியல, அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுது இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஏன்னா அவங்க தானே வந்து ஷோ நடத்துகிறவங்க, ஹோஸ்ட்டு. கடைசியில் அவர் கையில் தான் நீங்கள் வந்து வின் பண்ணிங்கன்னா இதை கப்பு வாங்க போகிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது அவரையும் நீங்கள் எழுத்து பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி மரியாதை இதில் வரும்? இதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறாராம். இப்போ சௌந்தர்யா கிட்ட சொல்லும்போது சௌந்தர்யா கேட்டாங்க, இவ்வளோ தைரியம் உனக்கு, இவ்வளோ தைரியம் இருக்கவும் ஃப்ரம் டே ஒன்லேருந்து நீ தைரியமாக பண்ண வேண்டியதானே, இப்போயே சீன் போட்டுட்ருக்கேன்னு அவங்க கலாய்க்கிறாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, இதை நீ அவங்கக்கிட்ட உங்ககிட்ட மட்டும் கிடையாது நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், விஜய் சேதுபதி முறைச்சேன், அதனால் நான் வெளியே போனாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தௌலத்தாக பேசிகிட்டு இருக்காப்புல. ஐயோ தௌலத்துன்னு சொல்லிட்டுனே, இப்போ தான் கமல் சார் இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு ஹோஸ்ட் அவர் நல்லது பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறாரோ அவர் தான் வந்து ஹெட்டுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தா தான் வந்துட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது இவருக்கு வந்து போன வாரம் வந்து ஃபுல்லாக செக் சாக் பண்ணும்போது எவ்வளோ இனிச்சுது, அதன் மூலமாக அந்த பக்கம் வந்து மஞ்சரிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கஷ்டமாக இருக்கும்போது அவங்க என்ன போயிட்டு அப்படியே வந்து முறைச்சிட்டு இருந்தாங்க. சரி பார்ப்போம், அடுத்த கேமை கொடுப்போம், அவர் வாயால் வந்து நல்லதை வாங்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. அடுத்த வாரம் நல்லா பண்ணாங்க, வந்துருச்சு, இவருக்கு மாட்டிக்கிடுச்சு, உடனே வந்து முறைக்கிறதா. அப்போ உங்களுக்கு வந்துட்டு சொம்படிச்சா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சொம்படிக்காமல் நீங்கள் பண்ணுற தப்பை சுட்டி காட்டினா நீங்கள் முறைப்பீங்களா? இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு பிரச்சனை வரப்போதான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு விஜய் சேதுபதிக்கும் அருணுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருணை வந்துட்டு ஃபஸ்ட்டு குங்குமப்பூன்னு கலாய்க்கும் போது தான் வந்துட்டு நம்மளுடைய அர்ச்சனா வந்துட்டு ட்விட் போட்டிருப்பாங்க சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அவதூறாக பேசக்கூடாது, கலக்கக்கூடாது அப்படின்னு. அதனாலே வந்து அடுத்த நாளே சொல்லியிருப்பார், நான் வந்து உங்களை குங்குமப்பூன்னு கூப்பிடலாமா, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. இல்லை தாராளமாக கூப்பிடுங்கன்னெலாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் கண்டினியூ பண்ணால் அதுக்கப்புறம் விட்டுட்டார். இப்போ தேவையில்லாமல் முறைச்சிட்டு இதை வேறு வீட்டுக்குள்ளே வந்து பெரிய இவர் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறேன், நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. என்ன ஆப் வைக்க போகிறான்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது கரெக்டான ஆட்டிடியூடா? அதுவும் எல்லாருக்கிட்டும் போய் சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.